வணக்கம். நான் விவேக், ஜிஎம்ஏயோட ஒன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி மெம்பர். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த ப்ராப்ளம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு குரூப்போட ஆர்டர் ப்ரைமாக இருந்தால் அந்த குரூப்போட ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்கும்? ஒரு குரூப்போட ஆர்டர் ப்ரைமுன்னு கொடுத்துட்டாங்க, பின்னு கொடுத்துட்டாங்க ப்ரைமு. ஸோ அந்த குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைக்ளிக் அண்ட் எபிலியன், சைக்ளிக் பட் நாட் எபிலியன், எபிலியன் பட் நாட் சைக்ளிக், நெய்தர் சைக்ளிக் நார் எபிலியன். ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட்டாக இது எப்போவுமே நமக்கு தெரியும். என்னன்னா, இஃப் G is a group with order of G is equal to P, then G is cyclic அப்படின்னு. இதை நம்ம லக்ராஞ்சிஸ் தியரம்லேருந்து கொண்டு வந்துடலாம். எப்படின்னா, இதுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு சப் குரூப்பாக தான் இருக்கும். ஐ மீன் ஐடென்டிட்டியும் ஹோல் குரூப்பாக மட்டும்தான் சப் குரூப்பாக இருக்கும். ஏன்னா இது பிரைம் நம்பர், டிவைட் பண்ண வேற கிடையாது. அப்போ இது ஒரு நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டு ஜியில் எடுத்தோம்னா திஸ் வில் பி a சப் குரூப் ஆஃப் ஜி. அப்போ இது ஜியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இது நான் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டோம். அப்போ இது வெறும் ஐடென்டிட்டி சப் குரூப் கிடையாது. அப்போ இது எடுத்தா அது ஜியா மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ இது சொல்லிட்டோம்னாலே ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஜென்ரேட் பண்ற மாதிரி. அப்போ ஜி சைக்ளிக் ஆயிடும். ஸோ கண்டிப்பா இது சைக்ளிக்னு தெரிஞ்சிருச்சு. ஆர்டர் ஆஃப் ஜி பியா இருக்கும்போது குரூப் சைக்ளிக்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன் சொல்லுவோம். ஏன்? ஒரு குரூப் ஜி எடுத்து அது சைக்ளிக்னா என்ன அர்த்தம்? நம்மளால ஒரு ஏ கண்டுபிடிக்க முடியும். அந்த ஜில சைக்ளிக் சப் குரூப் ஜெனரேட்டட் பை ஜி, ஏ ஜியா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜில உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஏவோட பவர்ஸா எழுதலாம். அப்ப இது எபிலியன் ப்ரூவ் பண்ண என்ன பண்ணோம்? எல்லா எலமெண்ட்டும் கம்யூட் ஆகுதுன்னு சொன்னா மட்டும் போதும். அப்போ இதுல ரெண்டு எலமெண்ட் ரேண்டமா எடுத்தோம்னா சம் ஏ பவர் n ஏ பவர் m இருக்கும். அப்போ இது என்னவா இருக்கும்? a பவர் n plus m பை டெஃபினிஷன். இதுவே ரிவர்ஸ்ல எடுத்தோம்னா a பவர் m ஸ்டார் a பவர் n வரும். ஸ்டார்ன்றது அந்த குரூப்ல உள்ள ஏதோ ஒரு பைனரி ஆபரேஷன். இதுவும் a பவர் m plus n இருக்கும், which is nothing but a பவர் n plus m. ஸோ நம்ம இதுல இருந்து ரெண்டு எலிமெண்ட் எடுத்தோம் ஆர்பிட்ரரியா. அது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணும்போது இப்படி பண்ணாலும் மாத்தி பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் கிடைக்குது. அதனால G is abelian. So every cyclic group is abelian. அதனால இங்க நமக்கு கொடுத்திருக்கிற குரூப் ஆர்டர் P பிரைம்னு சொல்லியாச்சு. பிரைம்னால அது சைக்ளிக் ஆயிடுச்சு. சைக்ளிக் வந்தாலே எபிலியன் வந்துரும். அதனால சைக்ளிக் அண்ட் எபிலியன். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம்க்கு போகலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குரூப், அந்த குரூப்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லல, அதுல ஏன்னு ஒரு எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதோட ஆர்டர் 12. ஒரு ரேண்டமான குரூப், ஆர்பிட்ரரி குரூப்ல ஏன்னு ஒரு எலிமெண்ட் ஆர்டர் 12ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுல ஏ பவர் 9ஓட ஆர்டர் என்னவா இருக்கும்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏவோட ஆர்டர் 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பவர் 12 ஐடென்டிட்டி ஆகும். அண்ட் இந்த 12 விட கம்மியான எந்த பாசிட்டிவ் இன்டிஜர்லயும் இந்த ஏ ஐடென்டிட்டி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ ஏ பவர் 9ஓட ஆர்டர் தேடணும்னா இதை சம் பின்னு வச்சுப்போம். இந்த பிக்கு நம்ம என்ன பவர் எடுத்தா இது ஐடென்டிட்டி வரும் அப்படின்னு தேடணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஏ எப்ப ஐடென்டிட்டி ஆகும்னு தெரியும், பி எப்ப ஐடென்டிட்டி ஆகுன்றது பிஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏவா இருக்கு. நமக்கு இன்னொரு விஷயமும் இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, இது இங்கதான் ஐடென்டிட்டி ஆகுதுன்னா இனிமேல் எங்க ஏ பவர் ஐடென்டிட்டி ஆகும்னா இதோட மல்டிபிள்ஸ்ல. அதாவது இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, ஏ பவர் 12k இதுல மட்டும்தான் இது ஐடென்டிட்டி ஆகும். அப்போ ஏ பவர் 9 ஏதோ ஒரு நம்பர் வச்சு பவர் பண்ணா ஏ பவர் 9kன்ற மாதிரி வரும். அது ஐடென்டிட்டி ஆகணும். நம்ம அதை தான் தேடிட்டு இருக்கோம்.
ஆனா ஏ எப்பவுமே a பவர் 12k தான் ஐடென்டிட்டி ஆகும், அதாவது 12ஓட ஒரு மல்டிபிள்ல தான் ஆகும். அப்போ ஒரு 12ஓட மல்டிபிள் ஒரு 9ஓட மல்டிபிள் காமனா எங்க மீட் ஆகுது அப்படின்னு தேடினா போதும். அப்படின்னா 12ஓட மல்டிபிள்ஸ் 9ஓட மல்டிபிள்ஸ் எடுத்து பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் எது வருது? சிம்பிளா சொல்லணும்னா LCM of 12, 9 என்ற வரும் 36. கரெக்டா? காமனா 36 தான் இருக்கு. அப்போ a பவர் 36 ஐடென்டிட்டி ஆகும். இதை a பவர் 9 வச்சு எழுதணும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா a பவர் 9 the whole power 4 ன்னு எழுதணும். ஓகேவா? which is equal to identity. அப்போ b பவர் 4 ஐடென்டிட்டி இதை விட கம்மியான எந்த பவர்லயும் இது ஐடென்டிட்டி ஆகாது, காமனா வர மாதிரி. அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட எலிமெண்டோட ஆர்டர் 4. ஸோ இங்க ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு இந்த டாபிக்ல, இல்லை இதே டாபிக்ல வேற எதனா ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதை சால்வ் பண்ணி போஸ்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ப்ராப்ளம் போட்டுடலாம். Let G be a group of order 30, then group ஓட order 13 கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த 30 ஆர்டர் குரூப்புக்கு given ப்ராப்பர்ட்டிஸ்ல எது இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும். ஆப்ஷன் ஏ, G has a normal subgroup of order 15. B. G has a subgroup of order 30. G cannot have a subgroup of order 6. Option D. G is a subgroup of Z50 with addition modulo 50. ஸோ ஜியோட ஆர்டர் 13 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வரும்னு தேடணும். நான் இங்க எப்படி போக போறேன்னா எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணலாம், எது வராது ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மா அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ குரூப்போட ஆர்டர் 13 கொடுத்துருக்காங்க. சாரி, கொஸ்டின் மாற்றி எழுதிட்டேன், ஒரு நிமிஷம். 20 இது கொஸ்டின். ஸோ ஜி ஹேஸ் அ சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 20. ஸோ 20 ஆர்டர்ல ஒரு சப்குரூப் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 20 ஆர்டர்ல ஒரு சப்குரூப், ஒரு குரூப் ஆஃப் ஆர்டர் 30க்கு இருக்க வாய்ப்பு இருக்கா? நமக்கு லெக்ராஞ்சிஸ் தியரம் என்ன சொல்லுது? லெக்ராஞ்சிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, G ஒரு ஃபைனைட் குரூப், H வந்து சப்குரூப் ஆஃப் G ஆ இருந்தால் ஆர்டர் ஆஃப் H ஆர்டர் ஆஃப் G ய டிவைட் பண்ணணும். இங்க குரூப்போட ஆர்டர் 30, சப்குரூப் நம்ம சொல்லி இருக்கிற குரூப்போட ஆர்டர் 20. அப்போ 20 30 டிவைட் பண்ணுதான்னு பார்த்தா பண்ணல. அப்போ ஒரு சப்குரூப்பா இருந்தா கண்டிப்பா டிவைட் பண்ணணும்னு சொல்லியாச்சு, ஆனா இங்க டிவைட் பண்ணல. அதனால Gக்கு ஒரு சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 20 இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. அடுத்து G is a subgroup of Z50 with addition moduloன்றாங்க. அதாவது இது வந்து ஆர்டர் 30ல ஒரு குரூப் எடுத்தாலே அது Z50ல சப்குரூப்பா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க.
அப்போ இதே லாஜிக் வச்சு இப்போ Z50ல Z50யோட ஆர்டர் என்ன 50. அப்போ இந்த G இந்த Z50க்குள்ள உட்கார்ந்து இருந்துச்சுன்னா இந்த 30 இந்த 50யை டிவைட் பண்ணிருக்கணும். பட் 30 50யை டிவைட் பண்ணாது. அதனால இந்த G ஒரு சப்ரூப் ஆஃப் Z15 சொல்றதும் தப்பு. ஸோ இதுவும் வர வாய்ப்பில்லை. ஸோ ஒன்று இது ட்ரூவா இருக்கணும் இல்லை இது ட்ரூவா இருக்கணும். G cannot have a subgroup of order 6 சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் 30ல எந்த குரூப் எடுத்தாலும் அதுல 6 ஆர்டர்ல ஒரு சப் குரூப்பே இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டர் 30ல ஒரு குரூப்பை நம்மளே கொடுத்துட்டு அதுல 6 ஆர்டர்ல ஒரு சப் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இது வரும் இது வராதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஆர்டர் 30ல ஒரு குரூப்பை தேடணும். நமக்கு ஆர்டர் 30ல இமீடியட்டா எந்த எண்ணு கொடுத்தாலும் அந்த ஆர்டர்ல தெரிஞ்ச குரூப்னா Zn அண்டர் அடிஷன் மாடுலோ n. அப்போ 30ல ஒரு குரூப் வேணும்னா Z30 எடுப்போம் அண்டர் அடிஷன் மாடுலோ 30. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எலிமெண்ட் ஜெனரேட் பண்ற சப் குரூப் எடுத்து பார்ப்போம். இந்த எலிமெண்ட் ஜெனரேட் பண்ற சப் குரூப்ல என்னெல்லாம் இருக்கும்னா 0 5 10 15 20 25. ஸோ மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 6 எலிமெண்ட் இருக்கு. ஒரு எலிமெண்ட் ஜெனரேட் பண்றது எப்பவுமே சப் குரூப்பா இருக்கும். ஸோ Z30 இது ஒரு சப் குரூப். இதுல 6 எலிமெண்ட் இருக்கு. Z30யோட ஆர்டர் 30. ஸோ நம்மளோட ஹைபோதசிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதாவது G cannot haveன்றாங்க. நம்ம ஒரு சப் குரூப் கொடுத்துட்டோம். Z30க்கு ஒரு 6 ஆர்டர் சப் குரூப் கொடுத்துட்டோம். அதனால இது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்போ ட்ரூவா இருந்தா இதுதான் இருக்கணும். ஏன் இருக்கணும்? ரீசன் பார்த்துடலாம். Cauchy's theorem. Cauchy's theorem என்ன சொல்லுதுன்னா if order of G is equal to n and if P is a prime which divides n, then there exists a subgroup of order H of G such that order of H is P. அதாவது ஒரு குரூப்போட ஆர்டர் என்ன இருந்து அது ஒரு பிரைம் நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த பிரைம் ஆர்டர்ல ஒரு சப் குரூப் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுது. இப்போ நமக்கு குரூப் ஆஃப் ஆர்டர் 13 சொல்லியாச்சு. அப்போ 30 இருந்துச்சுன்னா 30 எந்த பிரைம்லாம் டிவைட் பண்ணும்? 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும். அப்போ இந்த 3 டிவைட் பண்ணும்போது 3 ஆர்டர்ல ஒரு சப் குரூப் இருக்குமா? அது Hன்னு எடுத்துப்போம். 5 டிவைட் பண்ணும்போது 5 ஆர்டர்ல ஒரு சப் குரூப் இருக்குமா? அதை Kன்னு எடுத்துப்போம். சரியா? இப்போ இது ஒரு சப் குரூப், இது ஒரு சப் குரூப். ஆர்டர் ஆஃப் H வந்து 3, ஆர்டர் ஆஃப் K வந்து 5. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டிங் பிரின்சிபல்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுதுன்னா order of HK is equal to order of H into order of K by order of H intersection K. இது என்ன சொல்லுதுன்னா இது இப்போ இந்த H and K வச்சு நம்ம HK ன்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் H என்ன? 3. ஆர்டர் ஆஃப் K என்ன? 5. இது இன்னும் சப் குரூப்னு நம்ம சொல்லல, சப்செட்டா தான் இருக்கு. இது சப் குரூப்னு நம்ம சொல்லணும். அப்போ ஆர்டர் ஆஃப் H3, ஆர்டர் ஆஃப் K5, H இன்டர்செக்ஷன் K H குள்ளேயும் இருக்கணும், K குள்ளேயும் இருக்கணும். அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி இது 1ஆ தான் இருக்கணும். ஏன்னா H இன்டர்செக்ஷன் K சப் குரூப் ஆஃப் H, அப்போ அது 3 டிவைட் பண்ணணும். H இன்டர்செக்ஷன் K K ஓட சப் குரூப், அதை ஒரு 5 டிவைட் பண்ணணும். இப்போ 3யும் 5யும் டிவைட் பண்ணனா அது 1ஆ மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ ஆர்டர் ஆஃப் HK 15. இப்போ இந்த HK சப் குரூப்னு சொல்லிட்டோம்னா நமக்கு
தெரிஞ்சிரும் விஷயம். சப்ரூப்னு சொல்லிட்டேன்னா சப்ரூப் ஆஃப் ஆர்டர் 15 தெரியும். இப்போ இது சப்ரூப்னு சொல்றதுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு நார்மல்னு சொல்லிட்டா போதும். அதாவது HK is a subgroup of G when at least one of H or K is a normal subgroup of G. நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் அதை கால்குலேட் பண்ணலைங்க. K எடுத்தீங்கன்னா K வந்து ஆர்டர் 5. சைலோ தியரம் படி, தேர்ட் சைலோ படி K நார்மல் சப்குரூப் ஆயிடும். இப்போ K நார்மல் சப்குரூப் ஆனதுனால HK சப்குரூப் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னா, HK is a subgroup of G where order of HK is equal to 15. அவங்க வெறும் சப்குரூப்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஆனா அவங்க வெறும் சப்குரூப் சொல்லல, நார்மலா இருக்குமான்னு கேக்குறாங்க. அது ஆர்டர்ல இருந்து டைரக்டா வந்துடும். எப்படின்னா, ஒரு சப்குரூப் இருக்கு, அதோட இண்டெக்ஸ் 2 இருந்தா அந்த சப்குரூப் நார்மல் சப்குரூப்னு சொல்லலாம். இப்போ இந்த HK-வை நான் என்ன பண்றேன், சம் S-ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். S-ன்னு ஒரு சப்குரூப். இப்போ இந்த S-ஓட இண்டெக்ஸ் என்னன்னு பார்க்கணும். இண்டெக்ஸ்டு ஃபார்முலா என்ன? இண்டெக்ஸ்டு ஃபார்முலா என்ன? ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் S. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் ஆஃப் S in G. இதுதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இண்டெக்ஸ் 2ன்னு வந்துருச்சுன்னா நமக்கு இந்த சப்குரூப்பை கண்ணை மூடிட்டு நார்மல்னு போட்டு போயிடலாம். இப்போ நமக்கு வந்த S ஓட ஆர்டர் 15, G ஓட ஆர்டர் 30. அப்போ 30 by 15 equal to 2. அப்போ இந்த சப்குரூப் நமக்கு நார்மல் சப்குரூப் ஆயிடும். சரியா? ஸோ இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த ஒரே ஒரு விஷயம் ட்ரூன்னு சொல்றதுக்கு நமக்கு இத்தனை விஷயம் தேவைப்படுது. இத்தனை விஷயத்தையும் சொல்றதுக்கு தான் மெயினா இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணது. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? காஷிஸ் தியரம் பார்த்தோம், எப்போ HK சப்குரூப் ஆகுன்றதை பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கவுண்டிங் பிரின்சிபல் பார்த்துருக்கோம், அப்புறம் இண்டெக்ஸ் 2-ஆ இருந்தா சப்குரூப் நார்மலா இருக்கும். ஸோ அதனால G has a normal subgroup of order 15. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் இந்த ப்ராப்ளம்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது கண்டினியூ ஆகும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.